அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் மே 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை வரப்போகும் மிகப்பெரிய ஆபத்து குறித்து வானிலை ஆய்வு மையம் தற்போது கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தனியார் வானிலை ஆய்வு மையமான சென்னை ரெயின்ஸ் அமைப்பானது வெளியிட்டுள்ள கணிப்பில் மே 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை, அதாவது மக்களால் உணரப்படக்கூடிய வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸை தாண்டும் எனவும், பெரும்பாலான இடங்களில் தமிழ்நாட்டில் இதுதான் வெப்பநிலையாக இருக்கும் எனவும் கூறியுள்ளது. ஆனால் சென்னைக்கு மேற்கு வடமேற்கு பகுதியில் திருவள்ளூர் அருகே அதிகபட்ச வெப்பநிலையானது 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கும் எனவும், அதாவது இதன் உள் பகுதிகளில் வெப்பநிலை குறைவாக இருக்கும், கடலோர பகுதிகளில் அதீத ஈரப்பதம் காரணமாக கடுமையான வெப்பநிலை நிலவும் எனவும், சகிக்க முடியாத வெப்பநிலையாக இது இருக்கும் எனவும் கூறப்பட்டும் உள்ளது. தமிழகத்தின் உள் பகுதிகளில் உள்ள பல பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் வட மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இன்று முதல் கரூர் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் எனவும், 10ஆம் தேதி வரை இங்கு வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் கூறியுள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பம் உச்சமாக அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரும்பாலும் 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை சராசரியாக தமிழ்நாடு முழுக்க நிலவ வாய்ப்புள்ளது எனவும், கடந்த 1.5 மாதமாக இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் கோடை வெயில் உச்சத்தை தொட்டது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெப்பநிலை உயர்ந்து வந்தது. முக்கியமாக சென்னையில் வெப்பநிலை உச்சத்தில் உள்ளது. சென்னையில் மக்கள் பகல் நேரங்களில் வெளியே வர முடியாத அளவிற்கு வெப்பநிலை உச்சத்தில் உள்ளது. அதிலும் மாலை 6 மணி வரை கூட வெப்பத்தின் அளவு 40 டிகிரி செல்சியஸ் என்ற நிலையில் உள்ளது. சென்னையில் ஏற்பட்ட இந்த கோடை காலங்களில் மிக மோசமான ஒரு கோடை காலம் இந்த வருடமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் தொடக்கத்தில் மழை பெய்த நிலையில் உண்மையான கோடை காலம் கடந்த 2 நாட்களாக தான் சென்னையில் நிலவி வருகிறது. இந்தியாவின் பல பகுதிகளை இந்த வெப்ப அலை தாக்கி மக்களை கடுமையான அவதிக்கு உள்ளாக்க தொடங்கியுள்ளது. இதன் மூலம் வெப்பநிலையானது 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து மக்களை சிரமப்பட வைத்துள்ளது. சில இடங்களில் 5 டிகிரி செல்சியஸ் வரை கூட வெப்பநிலை உயர்ந்தது. ஆனால் இதெல்லாம் வெறும் டீசர் தான் எனவும், மார்ச் மாத இறுதியில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலானது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி உள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை சென்றது. சென்னையில் 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் நிலவுகிறது.